இப்போ ஆணி அடித்தா காற்று எது இறங்காது. உங்களோட டூ வீலரோட டயர் டியூப் டயராக இருந்தாலும் சரி, டியூப்லெஸ் டயராக இருந்தாலும் சரி, இனி பஞ்சர் இஷ்யூவே இருக்காது. அதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்கள் சார். சார், இந்த ப்ராடக்ட் பேர் சீலின். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியூப் டயருக்கும் நம்மகிட்ட கெமிக்கல் இருக்குது, டியூப்லெஸ் டயருக்கும் இந்த கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பர்பஸ்னால், ஒரு தடவை நீங்கள் புது டயரில் போட்டிங்கன்னா அடுத்த டயர் மாற்ற வரைக்கும் பஞ்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நடு ரோட்டில் நிற்க மாட்டீங்க. இதை ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த டயருங்க மேக்ஸிமம் 4 இயர்ஸ். அதில் நம்ம வந்து 3 இயர்ஸ்க்கு வித் மணி பேக் கேரண்டி கொடுக்குறோம். அதில் ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100% மணி பேக் கேரண்டி, செகண்ட் இயருக்கு 50%, தேர்ட் இயருக்கு 25%. ஸோ நீங்கள் இந்த கெமிக்கலுக்காக செலவு பண்ணுற காசு ஒரு ரூபா கூட வீணாகாது அப்படிங்கிற கேரண்டி தான் நாங்கள் கொடுக்குற மணி பேக் கேரண்டி. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம இது டயருக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடும்போது டயர் சூடாகும், அப்போ தான் பஞ்சர் ஆகும். இந்த கெமிக்கல் ஒரு கூலண்டாக இருக்கிறதுனால ரன்னிங்கில் வரக்கூடிய ஹீட்டை குறைக்குது. ஸோ 90% ஆணியாக ஏறாது. அப்படி மீறி ஏதாவது ஏறிச்சுன்னா நீங்கள் காற்றடிக்கும் போது பார்க்க ஆணியோ முள்ளோ ஸ்க்ரூவோ இருந்தால் ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டிருங்க, போதுமானது. இந்த கெமிக்கலே வந்து ஹோலை பிளாக் பண்ணிட்டோம், நீங்கள் போய் பஞ்சர் போடுற வேலையே கிடையாதுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி சொன்னேன். இந்த ப்ராடக்ட் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க உங்களுக்கு லைவாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம மவுத்தை பின்னை கழட்டிடணும். மவுத் பின்னு ஜஸ்ட் இந்த டூல் இதை கழட்டினீங்கன்னா டோட்டலாக எல்லா ஏரும் வெளியே வந்துடும். டோட்டல் ஏர் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும். காரணம் என்ன, அந்த ரப்பர் உள்ளே இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா தான் ப்ராப்பராக ஃபில் ஆகும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சீலை கிழிச்சிருங்க. ஜஸ்ட் இது டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மவுத்தில் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த ஸ்கூட்டர் டயருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ml போடணும். இதில் ஸ்கேல் இருக்குது. ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணால் உள்ளே ஃப்ரீயாக போகும். ஸோ இது யார் வேணால் போடலாம். ஒரு மெக்கானிக் தான் போடணும், ஒரு டெக்னிக்கல் பர்சன் தான் போடணுன்னு கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஃபீல் பண்ணால் போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் எடுத்துடுங்க. இதில் அளவு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்போ 300 ml உள்ளே போட்டுட்டோம். இதை போட்டதுக்கப்புறம் இப்போ மவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்படியே பின்னும் போடாமல் ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். அதுக்கு நம்ம ஜம்மா காற்றடிச்சோம்னா இந்த கெமிக்கல் போயிடும். இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம பின்னு போட வேண்டியது தான். போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பின்னு வந்து பிளாக் ஆகாது. அதுக்கு தான் க்ளீன் பண்ண சொல்கிறோம். இப்போ நம்ம திரும்பி ஆஸ் எ ஃப்ரண்ட் டயருங்கிறதுனால 30 PSI காற்று வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதில் 30 PSI காற்று வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம போட்டதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். இதை ரொட்டேட் ஆகிறதுக்கு நம்ம நார்மலாக 1 கிலோமீட்டர் ஓட்ட சொல்லுவோம். நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் இதில் ஆணி அடித்து எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் போட்டது வந்து டியூப் டயர். எல்லாருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், டியூப் டயரில் ஒரு ஆணி அடிச்சுன்னா இமீடியட்டாக காற்று இறங்கிடும். இப்போ இதில் ஆணி ஏறினா இறங்காது. ஸோ நம்ம டியூப் டயர் வந்து டியூப்லெஸ்ஸாக கன்வெர்ட் மாதிரி. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு உங்களுக்கு லைவாக ஆணி அடிச்சு காட்டுறேன். நம்ம அந்த 1 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் லைவாக பஞ்சர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு டயருக்கு 5 பஞ்சருக்கு மேலேனா டியூபாக இருந்தாலும் சரி, டயராக இருந்தாலும் சரி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த பர்பஸ்க்காக இந்த டயரில் இப்போ ஒரு 5 பஞ்சர் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆணி அடித்தா காற்று எது இறங்காது. இந்த ஆணி வச்சு ஓட்டியும் காமிக்கிறேன், வந்து எடுத்தும் காட்டுறேன் எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இது மார்க்கரில் மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம எடுத்துட்டோம்னா எங்கே மாட்டணும்னு தெரியாது. ஸோ 1 2 3 4 ஸோ 5 பஞ்சர் நான் இப்போ நேர்வை போட்டிருக்கேன். இது டியூப் டயர் தான். இப்போ நான் ஒன்றுமே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஜஸ்ட்டு சோப் ஆயில் போடுறேன். எந்த ஏர் பபுளும் வராது. இப்போ நார்மல் டியூப் டயராக இருந்தால் அது லீக் ஆகணும், எதுவுமே லீக் ஆகாது. ஸோ இது நீங்கள் பாட்டுக்கு ஆணி இருந்தாலும் அப்படியே ஓட்டலாம். இட் இஸ் ஈக்குவல் டு டியூப்லெஸ் டயர். இன்றைக்கி டியூப் டயர் வந்து இது டியூப்லெஸ்ஸாக மாறிடுச்சு.
நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ஜஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டினா போதுமானது. இப்போ நான் இது அப்படியே லைவில் எடுக்கிறேன், எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். சத்தம் வருது, சின்ன ட்ராப் ஆஃப் கெமிக்கல் தான் வெளியே வரும். தெரியுதுங்களா? மூணு, 4, 5. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். இந்த சவுண்டும் சரி, ஏர் பபுளும் எதுவும் வராது. மினிமம் 1 கிலோமீட்டர் நம்ம ஓட்டணும். ஓட்டிட்டீங்கன்னா அது எல்லாமே நின்றுடும் அப்படியே. இதை நான் போய் நிப்பாட்டிட்டு அந்த பஞ்சர் பண்ண இடத்த நான் காட்டுறேன், எப்படி அரெஸ்ட் ஆகிருக்குன்னு நீங்களே லைவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 இடம் தான் நம்ம மார்க் பண்ணது. ஸோ ஆணி எடுத்துகிட்டு இப்போ ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் சோப்பாயில் போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ எந்த ஏர் பபுள் வராது. ஸோ நம்ம பஞ்சர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஏதாவது இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வண்டி ஓட்டினா போதுமானது, போய் ரிப்பேர் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. இதனால் இப்போ சொன்ன மாதிரி பஞ்சரை தாண்டி டியூப் டயர் ஆர் டியூப்லெஸ் டயர் எதுவாக இருந்தாலும் டயர் லைஃபும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மினிமம் 15% டயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைங்க. சரி, இப்போ இதில் நிறைய பேர் இருக்க சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சருக்காக இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் டயர் என்ன ஆகும், ரிம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. சார், நம்ம இதில் கொடுக்குற கமிட்மெண்ட் டியூப்லெஸ் டயருக்கு ஸ்பெசிஃபிக்காக தனியாக கெமிக்கல் கொடுக்குற காரணமே வந்து உங்கள் ரிம்மும் ரஸ்ட் ஆகாது அப்படிங்கிற கமிட்மெண்ட் கொடுக்குறோம். இதுக்கு வாரண்டி கார்டு வருது, வாரண்டி கார்டில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கிறோம், கரோஷன் ஃப்ரீ ரிம் தான் கொடுக்குறோம். ஸோ நம்ம கெமிக்கல்னால உங்கள் ரிம் எதுவும் ரஸ்ட் ஆகாது. இன்கேஸ் நம்ம கெமிக்கலை நீங்கள் புது டயரோ புது ரிம்மில் போட்டு ரஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற பில்லு, வாரண்டி கார்டு, உங்கள் ரிம்மை ஜஸ்ட்டு எடுத்து என் கெமிக்கலோட காட்டுங்க, தொடச்சி காட்டுங்க, துரு பிடிச்சிச்சின்னு சொல்லுங்கள், உங்கள் ரிம்மோட காஸ்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம் சார். அது வரைக்கும் நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ கேரண்டி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக கம்பெனி நிற்குது சார். ஏன்னா இட் இஸ் ஆஸ் ஐ செட், இட் இஸ் a 15 years ஓல்டு பிராண்ட். இன்றைக்கி அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த 15 வருஷம் மார்க்கெட்டில் நிற்க முடியுது. என்ன இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. உங்களை மாதிரி லைக் சோஷியல் மீடியா பீப்புள்னால இது நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ரீச் பண்ணிட்டு இருக்கோம், இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ். அவ்வளோதான் சார். சரி, இதோட எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு 5-6 ஆணி அடித்து அதை எடுத்தோம், ஓட்டியும் காமிச்சிங்க. ஸோ இப்போ கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் சார்? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டயர் சைஸ் தான் சார். இன்றைக்கி ஸ்கூட்டர் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டயருக்கு வந்து லைக் 400 rupees சார்ஜ் பண்ணுறோம். அந்த 400 ஏன் சார்ஜ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பஞ்சரோட காஸ்ட்டை நம்ம அட்வான்ஸாக வாங்குறோம். இதில் அடுத்த பஞ்சர் எதுவும் வராது அப்படிங்கிற கேரண்டி கொடுக்குறோம். ஸோ அதனால் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டயருக்கு 400 சார்ஜ் பண்ணுறோம். நார்மல் பைக்ஸ் வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறோம். பெரிய வண்டி லைக் R15, KTM ஆர் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னும் பேக் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 சார்ஜ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் டயருக்கு 500 சார்ஜ் பண்ணுறோம். இது பேஸ்ட் ஆன் டயர் சைஸ் தான் இந்த ப்ரைஸிங். ஸோ இப்போ நான் கொடுத்த எல்லாமே வந்து ஒவ்வொரு டயரோட காஸ்ட் தான். ஸோ ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் லைக் 400 rupees per டயர், பைக்கை பொறுத்த வரைக்கும் 500 rupees per டயர். பெரிய வண்டிக்கு பேக் டயருக்கு 700, ஃப்ரண்ட் டயருக்கு 500 rupees வரும் சார் உங்களுக்கு. சரிங்க சார். சார், நம்ம பேஜ் ரெஃபர் பண்ணுவேன், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாங்க சார், தாராளமாக உங்கள் பேஜ் ரெஃபர் பண்ணுறேன்னு வரவங்க யாராவது எனக்கு ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, நான் இன்றைக்கி கொடுத்த ப்ரைஸ்லேருந்து 10% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் சார். உங்கள் பேஜுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 10%. நம்ம ரெகுலர் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10%. ஷாப் எங்கே சார் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகுது? சார், நம்ம ஷாப் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சப்வே சார். நீங்கள் வில்லிவாக்கம் பஸ் டிப்போலேருந்து வந்தீங்கன்னா சப்வே வரும். ஜஸ்ட் சப்வே இறங்கி மேலே ஏறணுன்னே ரைட் ஹேண்ட் சைடில் ESI சர்ச் இருக்கும். அதுதான் இருக்கிறதே பெரிய லேண்ட்மார்க். இந்த சர்ச்சிலேருந்து லெஃப்ட் யூ-டர்ன் போட்டு சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா ஜானகி மோட்டார்ஸ் ஹீரோ சர்வீஸ் சென்டர் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுலேருந்து 4th பில்டிங் சீலின்னே போர்டு போட்டிருப்போம் சார். சரிங்க சார். நம்மளோட அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 8 வரைக்கும் இருக்கும் சார். சண்டே ஹாஃப் டே, 2 to 3 மட்டும் லஞ்ச் பிரேக். ஏன்னா நம்ம மெக்கானிக்ஸ் இருக்க மாட்டாங்க ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 2 to 3 மட்டும் ஃபில்லிங் இருக்காது. மற்றபடி மார்னிங் 10 to ஈவினிங் 8 வரைக்கும் நம்ம அவைலபிள். ஓகே சார். சார், இப்போ நம்ம இந்த சீலன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோமா? இன்கேஸ் வந்து டயர் இப்போ எனக்கு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரேன், டயரும் நீங்கள் மாற்றி தர முடியும்? இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நம்ம ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதை இங்கே வரவங்களுக்கு நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஃபில்லிங்க்கு எதுவும் சார்ஜ் வாங்குறதில்ல. இதே வெளியூரில் கேட்குறாங்கன்னா நம்ம கூரியர் பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நான் இதே காஸ்ட்டில் கூரியரும் கொடுத்துறேன். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு போனால் கூரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் சார். சரி. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நம்ம கூரியரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். ஓகே, அப்போ இதே ப்ரைஸ்க்கு நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம், தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார். இப்போ நான் ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேப் லொகேஷன் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பற்றி ஃபுல் லென்த் வீடியோ, இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் லென்த் வீடியோ நான் யூடியூப் சேனலில் கம்பாரிசன் வீடியோட கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.